லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20. இயேசுவின் அதிகாரத்திற்கு சவால். ஒரு நாள் இயேசு கோவிலில் மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு இருந்தபோது தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் அங்கு வந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர் அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா என்று கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து வந்தது என்போமானால் மக்கள் அனைவரும் நம் மீது கல் எறிவர் என்று தங்களிடையே சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் மக்கள் யோவானை இறைவாக்கினர் என்று உறுதியாய் நம்பியிருந்தனர். எனவே அவர்கள் எங்கிருந்து வந்தது என தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். கொடிய குத்தகைக்காரர் உவமை. பின்பு இயேசு மக்களை நோக்கி இந்த உவமையை சொல்லத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நீண்ட காலம் நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் தோட்ட தொழிலாளர்கள் அவரை நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறு ஒரு பணியாளரை அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரையும் நைய புடைத்து அவமதித்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மூன்றாம் முறையாக அவர் ஒருவரை அனுப்பினார். அவரையும் அவர்கள் காயப்படுத்தி வெளியே தள்ளினர். பின்பு திராட்சை தோட்ட உரிமையாளர், நான் என்ன செய்வேன்? என் அன்பு மகனை அனுப்புவேன், ஒருவேளை அவனை அவர்கள் மதிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டார். தோட்ட தொழிலாளர்கள் அவருடைய மகனை கண்டதும், இவன்தான் சொத்துக்கு உரியவன், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் அவரை திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். அப்படியானால் திராட்சை தோட்ட உரிமையாளர் அவர்களை என்ன செய்வார்? அவர் வந்து அந்த தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் குத்தகைக்கு விடுவார். அப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், ஐயோ, அப்படி நடக்க கூடாது என்றார்கள். ஆனால் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று என்று மறைநூலில் எழுதியிருப்பதன் பொருள் என்ன? அந்த கல்லின் மேல் விழுகின்ற எவரும் நொறுங்கி போவர், அது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார். மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்நேரமே இயேசுவை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்களுக்கு அஞ்சினார்கள். சீசருக்கு வரி செலுத்துதல். ஆகவே அவர்கள் இயேசுவை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். நேர்மையாளர் போன்று நடித்து அவரது பேச்சில் குற்றம் காண ஒற்றர்களை அனுப்பி வைத்தார்கள். அவரை ஆளுநரின் ஆட்சி அதிகாரத்திற்கு ஒப்புவிப்பதே அவர்கள் நோக்கமாய் இருந்தது. ஒற்றர்கள் அவரிடம், போதகரே, நீர் சொல்வதும் கற்பிப்பதும் சரியே. நீர் ஆள் பார்த்து செயல்படாதவர், கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு நாம் கப்பம் கட்டுவது முறையா இல்லையா என்று கேட்டார்கள். அவர்களுடைய சூழ்ச்சியை அவர் தெளிவாய் புரிந்து கொண்டு அவர்களிடம், ஒரு தெனாரியத்தை எனக்கு காட்டுங்கள், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, அப்படியானால் சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும்
கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். மக்கள் முன்னிலையில் இயேசுவின் பேச்சில் அவர்களால் குற்றம் காண இயலவில்லை. அவருடைய மறுமொழியைக் கண்டு அவர்கள் வியப்புற்று பேசாதிருந்தார்கள். உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர்கள் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வது இல்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை அபிரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. தாவீதின் மகன் பற்றிய விளக்கம். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெசியா தாவீதின் மகன் என்று கூறுவது எப்படி? ஏனென்றால் திருப்பாடல்கள் நூலில் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்றுரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? எனவே தாவீது அவரை தலைவர் என அழைப்பதால் அவர் அவருக்கே மகனாய் இருப்பது எப்படி என்று கேட்டார். மறைநூல் அறிஞரை குறித்து எச்சரிக்கை. மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்த போது இயேசு தம் சீடர்களிடம், மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதை விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இடங்களையும் விருந்துகளில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவது போல நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் அவர்களே என்றார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.